இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இந்த லோனுக்கு பெருசா கிரெடிட் ஸ்கோர் இவங்க கேட்கல. நார்மலான கிரெடிட் ஸ்கோர் இருந்தா போதும் பாஸ். வாங்க உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்றாங்க. நெறைய பேர் நெறைய இடத்துல லோன் வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு அதிகமான வட்டியில ஒரு இடத்துல லோன் வாங்கி வச்சிருக்கீங்க. கஷ்டப்பட்டு அந்த இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க. அந்த லோன நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணணும் ஒரு ஐடியால இருக்கீங்க. பட் வேற எங்க லோன் கிடைக்கலன்னா, வணக்கம் ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகள பத்தியும், ஆப்புகள பத்தியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 3 விதமான ஸ்பெஷல் விஷயங்கள் கொண்ட ஒரு லோன பத்தி பார்க்க போறோம். இந்த லோன்ல என்னங்க அந்த ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு லோன வாங்கிடுவாங்க. அத கட்டலான்னு ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ரூ. 1,00,000 லோன் வாங்குவாங்க. அவங்க கிட்ட திடீர்னு ஒரு ரூ. 20,000 கிடைக்கும். அத கொண்டு போயிட்டு அந்த லோன் அடைக்கலான்னு போனா, இல்லைங்க 2 வருஷம் கழிச்சு தான் நீங்க அடைக்க முடியும். அல்லது 1 வருஷம் கழிச்சு தான் அடைக்க முடியும். அப்படி நீங்க பார்ட் பேமெண்ட் மாரி பண்றதா இருந்தா, அதுக்கு நாங்க சார்ஜஸ் வேற போடுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனையில இருக்கிறவங்க, இந்த லோனு அதாவது நான் சொல்லப் போற இந்த ஸ்பெஷல் லோன்ல அப்படிலாம் எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. நீங்க எப்போ வேணா பணத்த எடுத்துட்டு போயிட்டு உங்க அசல்ல அடைச்சுட்டே வர முடியும். இது ஒரு ப்ளஸ். 2வது ஆல்ரெடி ஒரு லோன் எனக்கு போயிட்டு இருக்கு. கிரெடிட் கார்ட்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு லோன், டெபிட் கன்சல்டேஷன் லோன். அப்படி எனக்கு பணம் தேவைப்படுதுங்க அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் லோன் கிடைக்கும். ஸோ அந்த லோன பத்தி பார்க்க போறோம். 3வது முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த லோன வாங்கிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா ஒரு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க வேற ஏதாவது கிரெடிட் கார்டோ அல்லது வேற ஏதாவது லோனுக்கு எங்கேயும் அலைய தேவையில்ல. நீங்க வாங்கியிருக்கிற லோன்லயே உங்களுக்கு இன்னும் பணம் கிடைக்கும். அது டாப் அப் லோன் கிடையாது. இது வித்தியாசம். ஸோ இந்த ஸ்பெஷல் லோன்ல நீங்க எப்போ வேணா அந்த பணத்தை எடுத்துக்கலாம். இதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ அல்லது எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸோ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க லோன் ஓடிட்டே இருக்கும். நீங்க கட்டின அசல்லேருந்து பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த விதமான 3 ஸ்பெஷலான ஐட்டம் கொண்ட இந்த லோனை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்டேட் பண்ணி நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு லோன் பார்த்தீங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி சேர்ந்த ஒரு கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப் அப் லோன் இதுக்காக நீங்க புதுசா டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்க தேவையில்ல. ஆல்ரெடி லோன் இருந்தாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது. உங்க லோனை வாங்கிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பைசா கிடைக்குது. அப்படியே அடைச்சிட்டே வந்துடலாம்னு நினைச்சா தாராளமா அடைச்சுக்கலாம். இந்த மாசம் கொஞ்சம் போட்டு அடைச்சுக்கலாம். அடுத்த மாசம் வர பைசாவும் அடைச்சுக்கலாம். இதுக்குன்னு பர்சன்டேஜோ அல்லது பார்ட் பேமெண்ட்டுக்கான ரூல்ஸோ கிடையாது. எப்போ வேணா அடைச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இந்த லோன் வாங்குறதுக்காக நீங்க பெருசா கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நார்மலா ஒரு 700 அதாவது 700 ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் உங்களுக்கு இவங்க லோன் தராங்க. இவங்கள பத்தி டீடைல்ஸா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யார் இவங்க பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்தவரைக்குமே நிறைய விதமான லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லோனில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 ஸ்பெஷலான விஷயத்தை உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்பெஷல்னு சொல்லும்போது இதுலேருந்து பாசிட்டிவும் பார்க்க போகிறோம், நெகட்டிவான விஷயங்களும் பார்க்க போகிறோம். ஸோ கவனிக்க வேண்டிய விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு பக்கமா கிடையாது, 2 பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஜாஜ் ஃபின்சேவ் ஆப் மூலமாக லோன் தராங்க. அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அப்போ எலிஜிபிலிட்டி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இவங்க 3 விதமான லோன் விஷயத்தை சொல்கிறாங்க. அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன். ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனில் என்னங்க ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பணம் கட்டியிருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு 2,00,000 லோன் வாங்கியிருக்கீங்க வச்சுங்களேன். அந்த லோனில் ஒரு அசல் மட்டுமே ஒரு 50,000 நீங்கள் கட்டியிருக்கீங்க வச்சுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு 50,000 தேவைப்படுதுன்னா, இதுக்காக நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸோ கேஒய்சி டீட்டெயில்ஸ் எங்கேயும் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் கட்டின பணத்தை உங்கள் பஜாஜ் ஃபின்சேவ் ஆப் மூலமாகவே மை அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய பணம் அது இருக்கும். அதாவது உங்கள் அசல் இருக்குல்ல, அந்த அசல்லேருந்து நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த வித்ட்ராவல் பண்ணுற பணத்துக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இன்கேஸ் அந்த பணத்தை கட்டிட்டு அதை எடுத்துட்டு திரும்ப செலுத்தா இருந்தால் தாராளமாக செலுத்திக்கலாம். இல்லைங்க அதுக்கு நீங்கள் இஎம்ஐ போடுற ஆப்ஷன் இருந்தால் அப்போ தான் உங்களுக்கு வட்டி வரும். ஸோ இது போல் பஜாஜ் ஃப்ளெக்ஸியில் விஷயத்தை வச்சுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பணம் எடுக்கிறோமே, இதுக்கு எதாவது சார்ஜஸ் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி எதுவுமே சார்ஜஸ் கிடையாது. இந்த பணத்தை நீங்கள் செலுத்த முடியலைங்க, நான் அது இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் அதுக்கு சார்ஜஸ் வரும். ஸோ இது முக்கியமாக கவனிக்கணும். இதுக்கு ஃப்ளெக்ஸி சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃப்ளெக்ஸி ஃபெசிலிட்டி சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதாவது இந்த லோனை அடைச்சிட்டே வரீங்க, 2,00,000 லோன் வாங்கிட்டீங்க, 50,000 அடைச்சிருக்கீங்க, திடீர்னு ஒரு 10,000 வருது, இதையும் போட்டு அடைச்சிடலாமே நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அசலில் போட்டு அடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்ட மாதிரி ஈஸியாக நீங்கள் அடைக்கிறதுக்கான ஆப்ஷனும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இந்த ஃப்ளெக்ஸி லோனில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்காக எங்கேயும் போய் அலைய தேவையில்ல. ஒரே லோனில் உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இது சார்ஜஸ் என்ன விஷயத்தை உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ இதுக்கான என்ன டாக்குமெண்ட்ஸ் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும், இந்த ஃப்ளெக்ஸி லோனுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், சாதாரண கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் தான். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். 6 மாதம்
மாதத்துக்கான இன்கம் ப்ரூஃப் கொடுக்க வேண்டியிருக்கும். 3 மாதத்துக்குனால சேலரி ஸ்லிப் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் சேலரி ஸ்லிப் பர்சனாக இருந்தால் அதை கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லைங்க நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களை 6 மாதம் ஒன்று பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ 2 வருஷத்துக்குனான ஐடிஆர் ரிசிப்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அமௌண்ட்டு தாங்க டிபெண்ட் ஆன் ஒரு அமௌண்ட்டு. உங்களுக்கு ஒரு 2 லட்சம் 1 லட்சத்துக்குலாம் அவ்வளோ டீட்டெயிலாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இந்த லோனுக்கு பெருசாக கிரெடிட் ஸ்கோர் இவங்க கேட்கல. நார்மலான கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் போதும் பாஸ், வாங்க உங்களுக்கு லோன் தரேன் சொல்கிறாங்க. ஸோ இந்த லோனை பொறுத்த வரைக்குமே ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, நமக்கு லோன் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, அந்த லோனை வாங்கி நீங்கள் ஈஸியாகவும் அடைக்க முடியும். அதே நேரத்தில் எமர்ஜென்சிக்காக இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதே லோன்லேயே நீங்கள் இன்னொரு லோன் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அது வந்து ஈஸியாக உங்களுக்கு ஃப்ளெக்ஸியாக விஷயத்தை செய்கிறாங்க. அதனால அந்த ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு லோனும் இருக்குது. அந்த லோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஹைப்ரிட் லோன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளெக்ஸி ஹைப்ரிட் லோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனு காட்டில் கொஞ்சம் ஒரு வித்தியாசப்பட்டது. அதாவது இதே போல் தான் 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுதுன்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் நீங்கள் எடுக்க முடியும். அதாவது ஒரு 50,000 அசல் கட்டியிருக்கீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் எடுக்க முடியும். அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட டைம் ஒன்று கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ளே செலுத்திடணும். அதான் அந்த டேர்ம் லோனுக்குள்ளே வரும். ஸோ கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கும், அதுதான் அதில் வித்தியாசம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு டேர்ம் லோனும் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் லோனுக்கும் கிட்டத்தட்ட இதே விஷயங்கள்லாம் சாதாரண ஒரு பர்சனல் லோன் பற்றிய விஷயம் தான் அது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸி லோன் தான் சூப்பரான ஒரு லோன் சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல லோன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு அதிகமான வட்டியில் ஒரு இடத்துல லோன் வாங்கி வச்சுருக்கீங்க. கஷ்டப்பட்டு அது இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க. அந்த லோனை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணணும் ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. பட் வந்து வேறு எங்கே லோன் கிடைக்கலன்னா நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸில் ட்ரை பண்ணலாம். நான் ப்ரொமோஷனுக்காக சொல்ல, உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஆனால் அந்த லோனை நீங்கள் ப்ராப்பராக எந்த விதமான பெண்டிங் இல்லாமல் கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோரில் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி கட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த லோனை தருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லோன் தருவாங்க, டெபிட் கன்சலேஷன் லோன். இதுக்குன்னு தனியாக டெபிட் கன்சலேஷன் லோனுன்னு ஒன்று கிடையாது. பர்சனல் லோனில் அது ஒரு வகை. அப்படி அந்த வகையில் இந்த லோனை நீங்கள் ட்ரை பண்ண முடியும். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி ஒரு ஆல்ரெடி லோன் வாங்கி வச்சுருக்கீங்களா, இதுக்கான விஷயம் இருக்கலாம், அதெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறேன்ட்டு காரணத்தை சொல்லி நீங்கள் வாங்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சு உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்லாம் செக் பண்ணிவிட்டு, உதாரணத்துக்கு ஆல்ரெடி ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்கி வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு 2 இருக்குது, 2 லட்ச ரூபா. ஸோ 7 லட்ச ரூபா கடன் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. ஸோ 9 லட்ச ரூபா உங்களுக்கு கடன். அது ரவுண்டாக ஒரு 9 லட்சம் அப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு விஷயத்தை செய்வாங்க. ஸோ அந்த லோனை க்ளோஸ் பண்ணி முடிக்க போகிறீங்க. அடுத்து இந்த கிரெடிட் கார்டும் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்க பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதான் விஷயம். இது ரொம்ப டீப்பான விஷயம். நான் மேலோட்டமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது உங்களுக்கு இன்கம் நல்லா இருக்கணும். 40% ஆகுது உங்கள் வீட்டுக்கு டேக் ஹோம் சேலரி இருந்துச்சுன்னா இந்த டெபிட் கன்சலேஷன் லோன் கிடைக்கும். இவ்வளோ ஃபெசிலிட்டி தராங்களே, இதுக்கு சார்ஜஸ் இருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி பார்ட் பேமெண்ட்டுக்குலாம் சார்ஜஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களே, எப்படின்னு சொல்கிறீங்களா? கவனமாக செயல்பட்டு ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு நாள் தள்ளியோ அல்லது 2 நாள் தள்ளியோ மறந்துட்டோ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சார்ஜஸை தீட்டிடுவாங்க. அதுதான் முன்னாடியே சொல்கிறேன். உங்கள் பணத்தை நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுக்கலாம், கட்டின பணத்துலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறேன்னா அதை கரெக்டான தேதியில் கட்டிடணும் அல்லது இஎம்ஐ போட்டு கட்டிடணும். அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இதுக்கும் வட்டி வரும், ஆல்ரெடி போனதுக்கும் வட்டி வரும். அதனால் கவனமாக இருந்து அந்த டைமுக்குள்ளே கட்டி முடிச்சிடணும். முக்கியமாக அது கவனிக்கணும். டெபிட் கன்சலேஷன் லோன், இந்த டெபிட் கன்சலேஷன் லோனில் முக்கியமாக கவனிக்கணும். அந்த லோன் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு க்ளோசர் சார்ஜஸ் வரும், ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் வரும். இந்த லோன் அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வரும். ஸோ இந்த சார்ஜஸ்லாம் கணக்கில் கொண்டு வந்து தான் நீங்கள் இந்த டெபிட் கன்சலேஷன் வாங்கலாமா வேணாமா நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இவங்க என்ன வட்டி போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி என்ன வட்டியில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வட்டியை காட்டிலும் இவங்க வட்டி கம்மினா தாராளமாக இறங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் இறங்கணும். ஸோ இவ்வளோ கவனமாக இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் இந்த லோனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பஜாஜ் ஃபைனான்ஸில் இந்த விஷயத்தில் செய்கிறாங்க. உங்கள் லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை படிங்க, நமக்கு சூட் ஆகுதா பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.